இப்போ வந்து சிறுபான்மையருக்கு வந்து திமுக செய்த சலுகைகள் இல்லைன்னா சட்டப்பூர்வமான என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியுமா? இது நான் 1, 2 இப்போ வந்து 5 வருஷத்துல கல ஆய்வுலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. அவங்க செஞ்சது என்ன? மேடம், நான் வந்து மொத்தமாக செய்யலைன்னு சொல்லி நான் வரல, வாதத்துக்கு வரல. அதாவது எதை வந்து பிரச்சனைக்குரியதோ அதை செய்யணும் மேடம். ஒரு ஆட்சியாளர்கள் வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்குரியதை செய்யணும். பிரச்சனைக்கே இல்லாதது அப்படிப்பட்ட இடங்களில் போய் இன்றைக்கி வந்து எத்தனையோ தேவாலயங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனையினால பூட்டப்பட்டு இருக்குது. அந்த தேவாலயங்களுடைய பிரச்சனையை நீங்கள் வந்து சட்ட ஒழுங்கு முதலமைச்சர் தானே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன் அந்த சட்ட ஒழுங்கு தலையிட்டு அவரால் பார்க்க முடியலத? ஏன் தேவாலயத்தை திறக்க முடியல அவங்களால? அப்போ சட்டம் ஒழுங்கு அவங்க தானே வச்சுருக்கிறீங்க. நீங்கள் வச்சுருந்தா நீங்கள் செய்யுங்க அதை. இன்றைக்கி வந்து சிறுபான்மை துறை இருக்கிறது, சிறுபான்மை ஆணையம் இருக்குது, சிறுபான்மை நலவாரியம் இருக்கிறது, சிறுபான்மை மேம்பாட்டு கழகம் இருக்கிறது, சிறப்பு குழு இருக்கிறது. இத்தனை இது சிறுபான்மைக்காக செயல்படுகிறது. ஏற்கனவே செய்கிறாங்க எல்லாரும். அதை தான் நீங்கள் தான் கேட்கணும். நாங்கள் கேட்டோம், எல்லாம் கேட்டோம். ஒன்றும் அவங்க செஞ்ச பாடு இல்லை. எல்லாமே ஒரு லிமிட்டோடு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடிக்கடி பேசினாங்கன்னா அமைச்சர்லேருந்து தூக்கிடுவாங்க, அவங்கள தான். நல்லா செஞ்சார் செஞ்சு மஸ்தானு, அவர் நல்லா செஞ்சார்னா அவர் அமுச்சிடுவாங்க. மனோ தங்கராஜ் எதனா அங்கே போய் கேட்டார்னா அமுச்சு விட்ருவாங்க. இவ்வளோ தான் அவங்க வேலை. பாரபட்சம் பார்க்குறாங்களா சார்? அந்த குடும்பம் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும், அவ்வளோதான். மீறி இதெல்லாம் கேட்குறோம். மக்கள் பிரச்சனைலாம் மக்களுக்காக நீங்களாம் பேசவே கூடாது. போயிட்டு மக்கள் இதை கேட்குறாங்க அதை கேட்குறாங்கன்னா ஒரு காதில் வாங்கிட்டு, இல்லைங்க நீங்கள் தான் நாடி துடிப்பு, இந்த மாதிரி போய் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருந்தாச்சுன்னா அதுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கும். இல்லைங்க மக்கள் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது, இதை செய்யலை அதை செய்யலை கேட்குறாங்கன்னா அவர் அவள் தான் அடுத்த நாள் அமைச்சர்லேருந்து போயிடும்.